வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 21 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியிலேயே நீடிக்கிறது. வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு மிக மெல்ல வருகிறது. இன்று மதியம் நெருங்கிவிடும். இன்று அதாவது நேற்றைக்கு மதியமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை மேகங்களை மட்டும் உருவாக்கியது. நேற்றைக்கு நானும் பெங்களூர் வரையும் பயணம் செய்திருந்தேன். நேற்றைக்கு சேலம் மாவட்டம் வரைக்கும் மலைகளே தெரியாத அளவிற்கு கருமேகம் மூடியது. கல்வராயன் மலையும் சரி, கொல்லிமலை எல்லாமே மேகங்கள் மட்டுமே மூடியது. அனைத்து மலைகளுமே. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கருமேகம் சூழ்ந்தது. டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே. ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் காணப்பட்டது. இப்பொழுது கூட கடையநல்லூருக்கு மேற்கே, குற்றாலத்திற்கு மேற்கே கேரள பகுதியில் மழை. குற்றால நீர்வரத்து அருவிக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு மழை தொடங்கி இருக்கு. கடல்ல மழைப்பொழிவு. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்ற தொடங்க இருக்கிறது. இது அரபிக்கடல் காற்றின் காரணமாக தேக்கப்படுகிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடங்கி இருக்கு. இன்றைக்கு தான் அது கூடுதல் நீராவி காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும். கடலிலேயே இரு காற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே கடலிலேயே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு. நாம கூட கடலிலேயே மழைப்பொழிவு கொடுக்கும். கொஞ்சம் தாமதம் அடையலாம். ஆனால் மழைப்பொழிவு 21, 22 நல்ல மழை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம். அதுலயும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், சற்று நீலகிரி வரைக்கும் வடக்கே, ஈரோடு வரைக்கும் கர்நாடக எல்லையோரம், சேலத்திற்கும் நாமக்கலுக்கும் கரூர், திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்கள்ல அதுல தூத்துக்குடி எல்லாமே அடங்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மழை தொடக்கம் நேற்று எதிர்பார்க்கப்பட்டது. மேகமூட்டம் தொடங்கியது. ஆனால் மேகமூட்டம் தூறலாகவே நீடித்தது சில இடங்கள்ல. ஆனால் ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டங்கள் வரைக்குமே மேகமூட்டங்கள் உருவாகியது. அதற்கு பிறகு கிருஷ்ணகிரிக்கும் மேகமூட்டங்கள் உருவாகி இருக்கும். இப்பொழுதைக்கு இன்றைக்கு வடகடலோரம் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மேகமூட்டங்கள்லாம் உருவாகிடும். நிகழ்வு கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் கடலிலேயே இணைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கடலிலேயே மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேற்கு நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக இன்றைக்கு மதியம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலிலேயே இரு காற்று இணைவு ஏற்பட்டாலும் கொஞ்சம் திருவள்ளூர் வரைக்கும், திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல். திருவள்ளூருக்கு நனைக்கும் என்றால் சென்னைக்கு லேசாக, அதே போல அதை விட தெற்கே செங்கல்பட்டுக்கு மிதமாகவோ அல்லது லேசாகவோ, விழுப்புரத்திற்கு மிதமாக, புதுச்சேரிக்கு மிதமாக, கடலூருக்கு மிதமானது முதல் சற்று கனமழையாக, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி மற்றும் சேலம், நாமக்கல் வரைக்கும், ஈரோடு, நீலகிரி வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு, நாளை மாலை இரவு கண்டிப்பாக இருக்கும். சேலத்திற்கு, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு, நீலகிரி மற்றும் இதெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட எல்லை வரைக்கும். அதுக்கு மேலும் திங்கட்கிழமை இருக்கும். ஆங்காங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர்லாம். ஆனால் அங்கே குறைவாகத்தான், நனைக்கும் மழையாகத்தான் இருக்கும். நாம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா மரங்களால் குளிர்விக்கும் மழை பொழிவினோம். ஆனால் நேற்றைக்கு நான் பயணம் செய்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில எல்லாம் மலைகள்ல இருக்கு. எல்லாம் பச்சை இல்லாமல் இருக்கிறது, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறது. இலைகளிலே ஈரப்பதமே இல்லை. அந்த அளவிற்கு அதாவது நீராவி போக்கை வெளியிடும் அளவிற்கு, குளிர்விக்கும் அளவிற்கு கூட அங்க இல்லை. நேரடியாக போய் பார்த்த பிறகுதான் நம்ம வானிலை அறிக்கையில
நிறைய மாற்றங்கள் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. ஆகவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, கல்வராயன் மலைப்பகுதிகள் கூட கொஞ்சம் லேசா பசுமை இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மாவட்ட மலைகள்ல பெரும்பாலும் அதுல மரங்கள்ல பெரிய அளவிலே பசுமை இல்லை. ஏற்காடும் அப்படித்தான் இருக்கும். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர்ல அப்படித்தான் இருக்கும். ஆகவே மரங்களால் குளிர்விக்கும் என்று எதிர்பார்க்கிற நிலையில மரங்களிலே பசுமை இல்லை. ஏதேனும் ஒரு திடீரென்று ஒரு மழைப்பொழிவை கொடுத்து மரங்கள் பசுமை ஏற்படுத்த பிறகுதான் அந்த மரங்களால் குளிர்விக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நன்றாக நடக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது. அதாவது மார்ச்ல நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதற்கு முன் இன்றைக்கு நாளைக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதிய மழை பொழிவை தொடக்கம். மெல்ல மேகமூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைக்கு வெயிலுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமான மேகமூட்டம் வந்துடும். மதியம் ஒரு 12 மணியிலிருந்து ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கினோம். வடகடலோரம் திருவள்ளூர் வரைக்குமே இருக்கும், உள்ளேயும் இருக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். இதுல கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மேகமூட்டம், தூறல் இருக்கும். பெரும்பாலும் மழை மதியத்திற்கு மேல மாலை இரவு தாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் புதுக்கோட்டையோட தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். தெற்கே தென்மேற்கே போக போக தான் கூடுதல். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்ட, கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பா மழை இருக்கு. இன்றைக்கு மதியத்திற்கு மேலதான். பாலக்காட்டு, கணவாய்க்கும் அதே போலதான். வால்பாறை, கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதிகள், அதாவது திருமூர்த்தி மற்றும் கொடைக்கானல், பழனி மற்றும் கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதிகள், திண்டுக்கல் அது ஏன் அந்த இடத்துல சொல்றேன்னா கொஞ்சம் கூடுதல் உறுதியாக இருக்கும். பிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகள், அதாவது பாலக்காட்டு கணவாய் பகுதி மழையே இல்லாம ஒரு இடைவெளி கொடுத்துருக்கிட்டு தான் கணவாய் பகுதி. அந்த இடத்துல பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம், திருச்சி வரைக்கும் உள்ள பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் எல்லா இடங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் இங்கே ஒதுக்கி 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 ஆங்காங்கே இருக்கும். நிறைய பேர் சோளத்தட்டை வெட்டி போட்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு நாள் இருந்தால் நாளை இன்றைக்கு ஒரு நாள் இடைவெளி கொடுத்தால் நாளை கட்டி விடுவேங்கிறீங்க. இன்றைக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு மழைக்கு. ஒருவேளை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்க இடத்துல ஒதுக்கினால் நாளைக்கு உறுதியாக பொழியும். ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவுல இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு, குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி போன்ற பகுதியெல்லாம். அதே போல கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் இன்றைக்கு மாலை இரவு நாளை மாலை இரவு திங்கட்கிழமை அதிகாலை மழை இருக்கும். அது அவிநாசி மற்றும் மேட்டுப்பாளையம் ஒட்டியிருக்கூடிய பகுதிகள், அதே போல பவானிசாகர் பகுதி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகள், இங்கெல்லாம் மழை இன்றைக்கு மாலை இரவோ அல்லது நாளை மாலை இரவோ இருக்கும். இன்றைக்கு மதியம் மாலை வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மாலைன்னா 6 மணினா டுக்குன்னு சுவிட்ச் தட்டின மாதிரி பெஞ்சிடாது. 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு வரலாம். ஒதுக்கி ஒதுக்கி 2 நாள் இருக்கும் மழை. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு. காரணம், தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை குளிர்விக்க கடலிலேயே சாதக அமைப்பு இருக்கிறதுனால குளிர்விக்கிறது. தெற்கு உள்பகுதிகளில் வரக்கூடியது, அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி கிழக்கு பகுதி வர்றது அங்க கடல்ல குளிர்விக்கப்படுது. இலங்கை மீது ஏரியும் மன்னார் வளைகுடா வழியாக ஒட்டி வரக்கூடியது தென் மாவட்டங்களுக்குள் நுழைந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மேற்கு காற்றையும் அதாவது இந்த கிழக்கிலிருந்து தெற்கிலிருந்து வந்து தெற்கிலிருந்து வந்து மேற்காக திரும்புவது காற்றும், மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும், மரங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும், குளிர்விக்கும். ஆகவே இந்த அமைப்பு இன்றைக்கு மாலை இரவு, நாளை மாலை இரவு, திங்கட்கிழமையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளும் கண்டிப்பா இருக்கு. 3 நாளில் 1 நாளாவது அந்த இடத்துல பொழியும். அதே போல சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், அதே போல கரூர் மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே தான். பெருசா கொட்டி பெரிய அளவில் குளம் நிரப்புற மழை அல்ல. அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையும் கொஞ்சம் மழை இருக்கும். மழை இருக்குன்னு சொன்னா மழையை நீங்க எதிர்பார்த்து ஏதாவது படியில இறங்கிடுவீங்கிறதுனாலதான் மழையை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் அறுவடைக்கு முன்னெச்சரிக்கை தேவை என்று சொல்லிட்டு, ஆனால் மழையும் இருக்கும், கனமழை இருக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. டெல்டாவுக்கு இங்க இருக்கு. இன்றைக்கு மாலை இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை இருக்கும். ஆனால் நாளை காலை
இருக்காது. அதுக்கப்புறம் மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, கிழக்கிலிருந்து வரக்கூடியது அப்புறம் நீராவி காற்றாக இல்லாமல் தெற்கு இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழந்துரும். அதனால கிழக்கு காற்று மட்டும் நுழையும். கிழக்கு காற்று என்பது நீராவி காற்று அல்ல, குளிர்காற்று. அந்த குளிர்காற்று எங்க போகும்? கிழக்கிலிருந்து மேற்காக விழும் பொழுது வெப்பமான பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அதுக்கு வெப்பம் தேவை. அப்ப நாளை மாலை இரவு மழைப்பொழிவுக்கு வெப்பம் தேவை, இன்றைய மாலை இரவு மழைப்பொழிவுக்கு குளிர்ச்சி தேவை. ஆகவே இன்றைய மாலை இரவு மழைப்பொழிவுக்கு குளிர்விக்கும் இடங்களும், நாளைய மாலை இரவு மழைப்பொழிவுக்கு வெப்பமான பகுதிகளும் மழை. அதனால மாறி மாறி இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை பெய்யும், நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை பெய்யும். ஆனால் அதிலும் ஒதுக்குதலும் இருக்கும். ஒதுக்குதலும் இருக்கும் என்ற மனநிலையுடன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. ஆகவே செட்டிங்ஸ் நகர்வதில் அமைவது செட்டாவதை பொறுத்த மழைப்பொழிவு அமையும். சிஸ்டத்தை பாருங்க எவ்வளவு நெருக்கமா வருது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்திருந்தால் தரையிலேயே குளிர்ச்சி தன்மை கிடைத்திருக்கும். வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டு வழியாக வங்கக்கடலில் இறங்கும், அப்ப எளிதில் குளிர்விக்கும். ஆனால் இப்பொழுது நீராவி காற்று கிடைக்கும் பொழுது குளிர்விக்கும் அமைப்பில்லை, குளிர்ச்சி காற்று வரும் பொழுது வெப்பமான பகுதி இல்லை, மாறி மாறி இருக்கு. செட்டிங் அந்த மாதிரி இருக்கு. செட்டிங் செட் ஆகிற இடத்துல மழைப்பொழிவு இருக்கும். அது எந்தெந்த இடங்கிறது இன்றைக்கு மதிய மாலை இரவு நாளை அதிகாலை, நாளை மதிய மாலை இரவு நாளை மறுநாள் அதிகாலை இருக்கும் மழைப்பொழிவு. அடுத்தது இந்த மாத இறுதி 28ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் கூட குழப்பம் நீடிக்கும். அது பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களையும் மேற்கு உள்பகுதிகளையும் ஆங்காங்கே இருக்கும். குழப்பம் மழை தூறல், நடைக்கு மழை, ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும். 25, 26, 27 கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கும். 25, 26, 27 ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல. குழப்பம் தான். அறுவடை செய்வதற்கு எந்த பெரிதாக இன்னைக்கு நாளைக்கு தான் அறுவடைக்கு அச்சுறுத்தல். திங்கட்கிழமைக்கு மேல நீங்க அறுவடை பண்ணலாம். இருந்தாலும் நனைக்கு மழைப்பொழிவுகள் இருக்கும். ஏன்னா காற்று சுழற்சி எங்கும் விலகி போயிடாது. இங்க இருந்து கொண்டே செயலிருந்து கொண்டே வளிமண்டலத்தில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டு கரையை ஒட்டி இருந்து கொண்டே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அடுத்த நிகழ்வு மார்ச் 7, 8 தேதிகளில் வருகிறது. அது நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை கூட இதுல படத்துல இணைச்சிருக்கோம். அது ஒரு வலுவான மழையை கொடுக்காவிட்டாலும் 15லிருந்து 20ஆம் தேதி வரக்கூடியது மார்ச் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது கொஞ்சம் கூடுதல் பரப்புல வலுவான நிகழ்வாக தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு நாளைக்கு மழை உறுதி. அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை. திங்கட்கிழமையிலிருந்து குழப்பம் 2ஆம் தேதி மார்ச் வரைக்கும். ஆனால் அதுல அறுவடை செய்யலாம். நல்ல ஒரு தெளிவான வெயிலும் இரவு நேர மூடு பனிப்பொழிவு எல்லாம் மார்ச் 2லிருந்து 7ஆம் தேதி வரை இருக்கும். இணைந்தீர்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.